இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது அருப்பணி ரெய்மண்ட் அவர்கள். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தி பகுதி யோவான் 7ஆம் அதிகாரம் 40 முதல் 53 முடிய. அதாவது யூதர்களின் திருவிழா கூட்டத்திலே இயேசுவை பற்றிய விவாதம் எழுகிறது. இவர் இறைவாக்கினரா? இவர் மெஸ்ஸியாவா? மெஸ்ஸியா என்பவர் தாவீதின் மரபிலிருந்து அவர் குடியிருந்த பெத்லகேமிலிருந்து அல்லவா வர வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்குள் குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு இறைவாக்கினரா மெஸ்ஸியாவா என்ற ஒரு குழப்பம் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் பல இடங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு என்ற ஒரு நபர் உண்மையிலேயே பிறந்தாரா என்பது சிலரது கேள்வி. இயேசு உண்மையிலேயே அன்னி மரியாள் மூலம் பிறந்தாரா என்பது ஒரு சிலருடைய கேள்வி. இப்படி பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அவர் இறைவாக்கினரா? அவர் கடவுளா? அவரும் ஒரு சாதாரண மனிதன் தானே என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன, எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் நாமும் பல நேரங்களிலே அவற்றை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இத்தகைய கேள்விகள் தான் அன்றைக்கும் அந்த மக்கள் எழுப்புகின்றார்கள். காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று புரிதலற்ற தன்மை அல்லது அறியாமை என்று சொல்லலாம். ஏனென்றால் எளிதாக நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களில் நான் என்னையே புரிந்து கொள்வதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னால் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இயேசுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு வீரியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் காவலர்களை இயேசுவை நோக்கி ஏவி விடுகிறார்கள். எதற்காக? அவரை கைது வருவதற்காக. ஆனால் அந்த மனிதர்கள் அங்கே செல்லுகின்றார்கள், சென்று வருகின்றார்கள், ஆனால் கைது செய்யவில்லை. அப்போ பரிசேயர்கள தலைமை குருக்களும் கேட்கிறாங்க, என்ன போனீங்க, ஏன் கைது செய்யல? அப்ப அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க? அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. இதுதான் அவங்களுடைய பதில். அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. அதாவது நீங்க பேசுறத நாங்க கேட்டுக்கிறோம். தலைமை குருக்கள், பரிசேயர்கள், மத குருக்கள் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பேசுவதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் பேசுவதில் அன்பு இருக்கிறது. அவர் பேசுவதில் உரிமை இருக்கிறது. அவர் பேசுவதில் உறவு இருக்கிறது. ஆகவே எங்களால் அவரை கைது செய்ய முடியவில்லை. நாங்கள் அவர் பேச்சை கேட்கின்ற பொழுது அவருடைய பேச்சு வீச்சு போன்று எங்களுடைய உள்ளத்திலே ஊடுருவுகின்றது. அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எங்களுடைய மனம் ஆறுதல் அடைகின்றது. ஆக கோபமோடு வெறியோடு சென்ற நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய மனம் மாற்றம் அடைகின்றது. நாங்கள் எப்படி அவர்களை கைது செய்வது என்ற எண்ணத்திலே அவர்கள் அவ்வாறு கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இயேசுடைய குரலை ஆழ்மனதோடு நாம் கேட்கின்ற பொழுது நமக்குள் மாற்றம் நிகழும் என்பதை இந்த காவலர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த பரிசேயர்கள், குறிப்பிட்ட பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசேயர்களிலாவது அவரை நம்புவோர் இன்னும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நீங்களும் அவருடைய பேச்சு கேட்டு ஏமாந்து போயிட்டீங்க. இன்றும் பல நல்ல கருத்துக்கள் இந்த சமூகத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஏமாந்து போனீர்கள் என்று நம்மை பார்த்து அவதூறு பரப்புகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையிலேயே இயேசுடைய வார்த்தைகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுடைய செயல்பாடுகளை இந்த தலைமுறைகளாலும் பரிசுகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே என்ன செய்கின்றார்கள்? இயேசுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள், அவளை பின்பற்றுகின்றவர்கள் எல்லார் மீதும் அவதூறு பரப்புவதை இவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே என்புக்குரியவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பரிசேயர் நிக்கோதேம் என்ற ஒருவர் இருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு? சரி, நீங்க பல விஷயங்கள் கேள்விப்படுறீங்க, ஆனா அந்த நபரை, அதாவது இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்திருக்கிறீர்களா? ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பு அளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்ற கேள்வி எழுப்புகிறார். அதாவது ஒருத்தரை பற்றி குறை சொல்லிட்டாங்க, ஒருத்தரை பற்றி அவங்க நம்ம தப்பு செய்துட்டார்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதல்ல அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசணும். அவங்களுடைய வாக்குமூலம், நீங்க செய்தீங்களா, செய்யலையா, என்ன என்ற வாக்குமூலத்தை கேட்க வேண்டும். அதன் பிறகு அவர் என்ன செய்தார், இயேசுடைய சூழல்ல அவர் செய்த பணி என்ன, அவருடைய பணி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பப்பட வேண்டும். அவருடைய செயல்களும் வார்த்தைகளும் நல்லதுக்கு தான் இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் அவரை கூப்பிட்டு பேச வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமலே நீங்கள் ஏன் தீர்ப்பிடுகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார்.
அந்த கேள்வியை எழுப்புவதனால் அவரையும் என்ன செய்கின்றார்கள்? மடக்குவதற்கு நீயும் கல்வேந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்விஸ்ட் பண்றாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, மனதளவுல நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்களால் அவர்கள் நல்லது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இங்கு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மனம்தான் காரணமாக இருக்கிறது. என்னுடைய மனதில் நான் அன்பை கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த அன்பு மற்றவரிடம் வெளிப்படும். என்னுடைய மனதிலே என்னுடைய அகங்காரம் அதிகமாக இருக்கிறது என்றால் அகங்காரம் தான் வெளிப்படும். ஆக மனம் எதை எண்ணுகிறதோ அதுதான் நிகழும். மனம் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளும், மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிராகரிக்கும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி. அந்த நிலைதான் இந்த தலைமை குருக்களிடமும் பரிசுகளிடம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். சிந்திப்போம். நம்முடைய மனம், அதாவது எனது மனம், உங்கள் மனம் எதை நோக்கி பயணப்படுகின்றது? ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.